வெல்கம் பேக் டு குக்கிங் பிகினர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னால் பீன்ஸ் பருப்பு உசிலி. நம்ம எப்போயுமே காய்கறி மிளகா கிள்ளி போட்டு பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாதத்தோட நெய் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கேரட், வாழைப்பூவில் செய்யும்போது வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு நல்லா மோரில் போட்டு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை வேக வச்சுட்டு அதை இந்த மாடலில் செய்யலாம். கோஸ், வெங்காயம் அது மாதிரி டிஃப்ரெண்ட் காய்கறிலையும் நம்ம செய்யலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு துவரம் பருப்பும் 1/2 கப்பு கடலைப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 6 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். தண்ணியே சுத்தமாக இல்லாமல் இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சது தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி உருண்டையாக போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். நல்லா வேக வச்சாச்சு. இதை நம்ம கையாலையும் உதிர்த்துக்கலாம். இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்தோன்னா அது நல்லா உதிர்ந்துடும். இன்றைக்கி நம்ம கையாலே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். பீன்ஸ் இப்போ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், சால்ட்டு, தண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உசிலியை நம்ம 2 மாடலில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாடலில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இழுக்கும். அதுக்கு நம்ம ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்ச பருப்பை டேரெக்டாக இதில் போட்டு ஒரு 20-25 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் காய்கறி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு மாடல். இப்போ நம்ம பண்ணுறது செகண்ட் மாடல். இதில் எண்ணெய் கொஞ்சமாக இழுக்கும். இருந்தாலும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் விடணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதோடு நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா உதிர்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதையும் கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி பண்ணோன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இல்லைனா ரோஸ்ட் ரொம்ப தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கூட பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதோட நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணோன்னா இது சுவையான உசிலி இப்போ ரெடி ஆகிடும். இதை வெறும் ரச சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். இல்லை சாதத்தோடு அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நெய் விட்டு சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.